அன்பானவர்களே, கோழி முதலில் வந்ததா அல்லது முட்டை முதலில் வந்து பின்பு கோழி வந்ததா என்று சிலர் கேட்பார்கள். கோழிதான் முதலில் வந்தது. கோழியிலிருந்து தான் முட்டை வந்தது. ஏனெனில் தாய் முதலில் வந்தார்களா பிள்ளை முதலில் வந்ததா என்று யாராவது நம்மிடம் கேட்டால் கேட்பவர் சரியில்லாத ஆள் போல என நினைப்போம். ஏனெனில் தாய் தகப்பன் மூலமாகத்தான் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இது உலக நியதி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியில் உள்ள யாவையும் படைத்து மனுஷர்களாக மனுஷன் மனுஷி என்ற இருவரை படைத்து உலகம் முழுவதும் அவர்கள் மூலம் பரிசுத்த சந்ததி உருவாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருந்தது. மனிதர்களை படைக்கும் முன்னமே கடவுள் பரலோகத்தில் இருந்தார். கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருந்தார்கள். தேவதூதர்கள் தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். அதில் தேவனை ஆராதிக்கக்கூடிய முக்கியமான தூதனுக்கு ஒரு பெருமை வந்தது. எல்லா தூதர்களும் தன்னை துதிக்க வேண்டும் என்று நினைத்தான். கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் தூதர்கள். இவர்கள் கடவுள் இல்லை. ஒரு பெரிய முதலாளி வேலைக்கு ஆட்களை நியமிக்கிறார். அவர்கள் வேலையாட்கள்தான், எஜமான்கள் அல்ல. அவர்கள் எஜமான் ஸ்தானத்தில்தான் இருக்க வேண்டும் என்று சதி செய்வது எப்படி தவறோ அதுபோல அது பாவமானது. கடவுள் அதை அறிந்து அவனையும் அவனோடு சேர்ந்த தூதர்களையும் பரலோகத்தை விட்டு தள்ளினார். ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம். கடவுளும் ஆவியாயிருக்கிறார், தூதர்களும் ஆவிகள். ஆவிக்குரிய சரீரம் அவர்களுக்கு இருந்தது. நாம் யாவரும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள். மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம். நம்மை மற்றவர்கள் பார்க்க முடியும். ஆவிகள் அப்படி அல்ல. அவைகளை நாம் பார்க்க முடியாது. பரலோகத்தை விட்டு அந்த ஆவிகளை கடவுள் தள்ளிவிடவே அவர்கள் கெட்ட தூதர்களாக மாறி வீழ்ந்தார்கள். கடவுள் மனிதனை படைத்து அவர்கள் தன்னை ஆராதிக்கும்படி உண்டாக்கினார். விழுந்து போன தேவதூதர்கள் போல அவர்கள் பாவம் செய்து விழுந்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஆதாம் ஏவாளை உண்டாக்கி எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவிக்கவே கொடுத்தார். அவர்கள் கெட்ட ஆவிகளுக்கும் பிசாசுக்கும் அவன் வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களை சோதிக்க ஏதேன் என்னும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தின் கனி உள்ள மரத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி உள்ள மரத்தையும் வைத்தார். ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட அனுமதி கொடுத்திருந்தார். அதை சாப்பிட்டால் என்றென்றும் மரிக்காத நிலையை அடைந்திருப்பார்கள். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்றும் அதை புசித்தால் மரணம் சம்பவிக்கும் என்பதையும் குறித்து கூறியிருந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது. ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினால் அந்த பழத்தை சாப்பிட்டு மரணத்தை அடைந்தார்கள். அந்த வேளையில் அவர்கள் சரீர பிரகாரமாக சாகவில்லை. ஆனால் அவர்களுக்குள் உள்ள ஆவி மரித்த நிலையை அடைந்தது. ஆத்துமாவிலும் பாதிப்பு உண்டானது. மரணமற்ற வாழ்வு வாழ வேண்டிய மனிதனுக்கு சரீர மரணமும் ஏற்பட்டது. ஆகவே அவர்கள் பாவம் செய்தபடியால் பரிசுத்த தேவனிடம் இருக்கக்கூடாமல் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். தேவ சாயல் நீங்கவே தேவனோடு இருக்க முடியவில்லை. இது எப்படி என்றால், அளவுக்கு அதிகமான வெளிச்சம் நம்மை சூழும் பொழுது அதை நாம் பார்க்க முடியாது. கண்களை மூடிக்கொள்ளுவோம் அல்லது அங்கிருந்து ஓடிவிடுவோம். அதுபோல கடவுளிடம் இருந்த மனிதன் பாவம் அவனுக்குள் வந்தபடியால் கடவுளிடம் அவன் இருக்க முடியாதபடி மனுஷனே தேவனை விட்டு பிரிய வேண்டியதானது. பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பழத்தை புசித்தபடியினால் தீய குணங்கள் மனிதர்களுக்கு வர ஆரம்பித்தது. அதுவே பாவம் வந்ததற்கு காரணம். அவர்கள் பாவம் செய்தார்கள். நான் ஒரு பாவமும் செய்யவில்லையே என நீங்கள் நினைக்கலாம். ஆதி மனிதர்களாகிய ஆதாம் ஏவாள் மூலமாகவே
பூமியில் ஜனங்கள் பிறந்து பரம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி வம்சாவளியாக பிறக்கும் நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுதே பாவம் செய்யும் சுபாவத்துடனேயே பிறக்கிறோம். எனவே பூமியில் பிறக்கப் போகிற எல்லாருமே பாவத்தன்மை உடையவர்களாகவே இருக்கிறார்கள். இதைத்தான் நாம் ஜென்ம பாவம் என்று கூறுகிறோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் பாவிகளை, பாவம் செய்யும் தன்மை உடையவர்களை, எல்லாவற்றையும் மனுஷனுக்காகவே உண்டாக்கி ஆளுகை செய்யும்படியாக கொடுத்திருந்தார். ஆனால் மனுஷனோ பாவம் செய்தபடியினால் பாவத்துக்கு அடிமையாகிவிட்டான். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் 8:34 கூறினார். அதனால்தான் குடிக்கக்கூடாது என்று நினைத்தாலும் குடிக்காமல் இருக்க முடிவதில்லை. சார், நான் என்ன வேண்டுமென்றா குடிக்கிறேன்? சாயங்காலமானால் என் கால் தானாக சாராயக் கடையை நோக்கி போகிறது என்பார்கள். ஒரு சிறிய சிகரெட் மனிதனை ஆளுகிறது. குடி என்று மனதில் ஒரு ஏவுதல் வரும்பொழுது அவர்களால் அதை பிடிக்காமல் இருக்க முடியாது. மனைவியை அடிக்கக்கூடாது என்று நினைத்தாலும் மீண்டும் மீண்டும் அடிப்பதன் காரணம் என்ன? சிறுபிள்ளை என்று பாராமல் துணிந்து கெடுப்பதன் காரணம் என்ன? மனைவி இருக்க மற்றொரு பெண்ணுடன் வாழ எண்ணுவது ஏன்? கணவன் இருக்க மற்றொருவனுடன் வாழ எண்ணுவது ஏன்? மனிதனை மிஞ்சிய ஒரு சக்தி மனிதனை ஆளுவதினாலேயே இந்த பிரச்சனை. ஆக மனிதனுக்கு வரும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் பாவமும் தீய சக்திகளின் ஆளுகையுமே. பாவத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் பல விளைவுகள் ஏற்படுகின்றன. இந்த விளைவுகளை விட நித்தியமாய் நாம் மரித்தாலும் ஏற்படக்கூடிய மகா பெரிய விளைவு ஒன்று உண்டு. அதை குறித்து எனது அடுத்த நிகழ்ச்சியில் தெரிவிக்கிறேன்.